ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எகன் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்றைக்கி பார்க்கும்போது. ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோலாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் இருக்குது. குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா பெருசாக நெகட்டிவ் அப்டேட்ஸ் எதுவுமே இல்லை. ஈரானும் ப்ளஸ் அமெரிக்காவும் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் முயற்சி எடுக்கிறாங்க. ஸோ அது அப்படியே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆகிருக்கு. அஸ் ஆஃப் நோ பார்க்கும்போது, அதாவது டைம் பார்த்தீங்கன்னா 1:55. இந்த டைமில் மார்க்கெட் நிஃப்டி 50 219 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 270 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. நிஃப்டி 50 24,117 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 56,360 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ் 77,382 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 718 பாயிண்ட்ஸ் கிட்ட சென்செக்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் EU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 1.5% நெகட்டிவ், ஆக்சிஸ் பேங்க் 3% நெகட்டிவ், பேங்க் ஆஃப் பரோடா ஃப்ளாட் நெகட்டிவ், கனரா பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், ஃபெடரல் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், HDFC பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், ICICI பேங்க் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. இது போக IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் 4% மேலே இன்றைக்கி பாசிட்டிவில் இருக்குது. அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து மார்க்கெட் அக்செப்ட் பண்ணியிருக்கு. இது போக இண்டஸ்இண்ட் பேங்க் 5% மேலே பாசிட்டிவில் இருக்குது. இன்றைக்கி 6% மேலே பாசிட்டிவ் போச்சு இண்டஸ்இண்ட் பேங்க். அதோட ரிசல்ட்ஸும் நல்லா இருந்துச்சு. கோட்டக் மஹிந்திரா பேங்க் 378 இருக்குது, 1.5% பாசிட்டிவில் இருக்குது. இது போக பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ளாட் நெகட்டிவ், எஸ் பேங்க் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் ப்ளஸ் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் இந்த ரெண்டு பேங்க் ஸ்டாக்கும் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. அவங்களோட ரிசல்ட்ஸ் ஓரளவு நல்லா இருந்ததுனால மார்க்கெட் அதை அக்செப்ட் பண்ணி நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. இது போக ஆக்சிஸ் பேங்கோட Q4 ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. இதில் என்ன ஒன்று, அசட் குவாலிட்டி க்ரோத் இருந்துச்சு, ப்ளஸ் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் ஓரளவு நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அன்றைக்கி மார்க்கெட்டில் 3% விழுந்திருக்கு. லோன் க்ரோத் பார்த்தீங்கன்னா 13% அளவுக்கு ஃபினான்ஷியல் 27-28 அந்த டைமில் ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து 10 பேசிஸ் பாயிண்ட் ட்ரிம் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியல் 27-28 அந்த டைமில். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 2% குறைச்சிருக்கிறாங்க. இது வந்து ப்ரோக்கரேஜஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. டார்கெட் ப்ரைஸ் 1,500 அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. முன்னாடி 1,500 இருந்ததை இப்போ 1,600 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பைக்கால் கொடுக்குறாங்க பிரபுதாஸ் லீலாதர். இது ஆக்சிஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இன்றைக்கி மார்க்கெட்டில் சன்ஃபார்மா நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் இருந்திருக்கும். 6% கிட்டத்தட்ட 7% வரைக்கும் பாசிட்டிவ் போச்சு. இப்போ 6% சம்திங் பாசிட்டிவில் இருக்குது. என்ன ஒன்றுனா அந்த ஆர்கன் டீல் அது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி $13 பில்லியன் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் இப்போ $11.75 பில்லியன் டேக் ஓவர் பண்ண போகிறதாட்ட அப்டேட் வந்திருக்கு. $11.75 பில்லியன் அந்த ஆர்கனன் அப்படிங்கிற கம்பெனியை டேக் ஓவர் பண்ண இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேக் ஓவர் மூலமாட்டு சன்ஃபார்மா டாப் 3 குளோபல் பிளேயராக இருப்பாங்க. விமென்ஸ் ஹெல்த்தில் 7th லார்ஜஸ்ட் குளோபல் பிளேயராக இருப்பாங்க பயோசிமிலரில். ஸோ இது மூலமாட்டம் அவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இன்னும் வளர்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சன்ஃபார்மோட ரெவன்யூ பெர் ஷேருக்கு $14 வச்சு டேக் ஓவர் பண்ணுறாங்க. இது வந்து சன்ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு ஃபுல் கேஷ் டீலில் தான் இதை டேக் ஓவர் பண்ணுறாங்க. வருண் பிவரேஜஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. சொந்த குவார்ட்டரில் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது 878 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. 878 கோடி ப்ராஃபிட் 20% வளர்ந்துருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 18% வளர்ந்துருக்கு. 6,574 கோடி. 50 காசு டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. May 1 ரெக்கார்ட் டேட் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் தட் எபிட்டா 21% வளர்ந்துருக்கு. 1,528 கோடி. எபிட்டா மார்ஜின் 55 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆகி 23.3% அந்த ரேஞ்சில் இருக்குது. எபிட்டா மார்ஜின் பார்க்கும்போது 112 பேசிஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. விச் மீன்ஸ் அவங்களோட ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி, வால்யூம் க்ரோத்து, பெட்டர் கிராஸ் மார்ஜின் இந்த பேசிஸில் 112 பேசிஸ் பாயிண்ட் வந்து எபிட்டா மார்ஜின் எக்ஸ்பேண்டட் ஆகிருக்கு இந்தியாவில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓவராலாக எபிட்டா மார்ஜின் 55 பேசிஸ் பாயிண்ட் அந்த ரேஞ்சில் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. 23.3% இருக்குது. கன்சாலிடேட்டட் சேல்ஸ் வால்யூம் 16.3% வளர்ந்துருக்கு. 363.4 மில்லியன் கேசஸாக இருக்குது இந்த Q1ல். நெக்ஸ்ட்டு வால்யூம் க்ரோத் வந்து 14.4% இந்தியாவில் இருக்குது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் 21.4% அந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெட் ரியலைசேஷன் பெர் கேஸ் அதுவும் வளர்ந்துருக்கு. இந்தியாவில் நெட் ரியலைசேஷன் பெர் கேஸ் வந்து 1.5% அந்த ரேஞ்சில் டிக்ளைன் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வந்து இது காம்படிஷன் வந்திருக்கலாம். மேபி எனக்கு தெரிஞ்சு மற்ற கம்பெனிஸ்ட் வந்து ரிலையன்ஸ் ஒரு டஃப் காம்படிஷன் இவங்களுக்கு கேம்பகோலா மூலமாட்டு கொடுத்துருக்கலாம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணி விட்டுருக்கும். ஸோ பட் இவங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்டு குறிப்பாட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நல்லா இருக்குது. டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது வருண் பிவரேஜஸ் இப்போ இருக்க ட்ரெண்டில் 507 இருக்குது. மார்க்கெட்டில் 507 இருக்குது. இன்னைக்கு 3.5% பாசிட்டிவ்ல தான் இருக்குது. பெட்டர் ரிசல்ட்ஸ் ப்ளஸ் நல்ல ஒரு டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 50 காசு டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புதுசாக மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி பண்ணுறதுக்கு நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறோம். டொமஸ்டிக் போர்ட்ஃபோலியோ இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். அடுத்து பார்க்கும்போது புது கன்சியூமருக்கு, அதாவது நியூ கன்சியூமர் அட்ராக்ட் பண்ண மாதிரி நியூ லான்ச்சஸ் இருக்கும். அதாவது எனர்ஜி செக்மெண்ட்,
ஜூஸ் பேஸ்டு ட்ரிங்க் செக்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வருண் பெவரேஜஸ் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் அதானி போர்ட்ஸும் மேக் மை ட்ரிப்பும் பார்த்தீங்கன்னா டியூட்டி ஃப்ரீ ப்ரீ புக்கிங் சர்வீஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க இன்டர்நேஷ்னல் ட்ராவலர்ஸுக்கு. இது அதானி ஏர்போர்ட் ஹோல்டிங்ஸ் லிமிட்டடும் மேக் மை ட்ரிப்பும் சேர்ந்து இந்த டியூட்டி ஃப்ரீ ப்ரீ புக்கிங் சர்வீஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ராவலர்ஸுக்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் பேசஞ்சர் வந்து ப்ரௌஸ் பண்ணி ப்ராடக்ட் வந்து ரிசர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து அதானி ஏர்போர்ட்ஸ் ப்ளஸ் வந்து மேக் மை ட்ரிப் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் 28% வளர்ந்துருக்கு, 374 கோடியாக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 24% வளர்ந்துருக்கு, 704 கோடி. அசட் குவாலிட்டி நெட் என்பே 0.20%லேருந்து 0.20%லேருந்து 0.18% கம்மியாக இருக்குது. கிராஸ் என்பே 0.91%லேருந்து 0.73% கம்மியாக இருக்குது. இது போக ப்ரொவிஷன் 9% வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, 18.8 crores இருக்குது. ஷேர் ப்ரைஸ் 717 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி ஒரே நாளில் 12% அப்பு. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க, அது அந்த பங்கு பார்த்தீங்கன்னா நிரூபிச்சிருக்கு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். ஏன்னா கொஞ்ச நாளாக அப்படியே மந்தமாட்டே இருந்துச்சு இந்த பங்கு. நான் சொல்லியிருந்தேன் யூனியனில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, மேலே போக மாட்டேங்கி நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணாலும் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா 500 ரூபா வந்து அவங்களோட ஐபிஓ ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன். 500 ரூபாலேருந்து பெருசாக மூவ்மெண்ட்டே இல்லை. கொஞ்ச நாள் ஐபிஓ ப்ரைஸுக்கு கீழே தான் இருந்துச்சு. அடுத்து ஐபிஓ ப்ரைஸை தாண்டிச்சு. இன்றைக்கெலாம் 717 ரூபா வந்துச்சு. இன்றைக்கி ஒரே நாளில் 70 ரூபா மேலே கிட்டத்தட்ட 75 ரூபா அந்த ரேஞ்சில் ரேலி ஆயிருக்கு. 12% பாசிட்டிவில் இருக்குது. இது தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பொறுத்தார் பூமி ஆழ்வார். டாடா எல்க்ஸியோட கௌரவ் பஜாஜ் அவங்க வந்து ரிசைன் பண்ணுறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் பொசிஷன்லேருந்து. நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு பதிலாக யார் அந்த பொசிஷனுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நளின் ராணா அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து நியூ சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராட்டு அந்த பொசிஷனுக்கு வராங்க May 30, 2026. இது டாடா எல்க்ஸியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் செக்டார் வைஸ் மார்க்கெட்டை பார்க்கும்போது மெட்டல், டெக்னாலஜி, ஃபார்மா இதெல்லாம் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ரேஞ்சில் இருக்குது. குறிப்பாக மெட்டல் செக்டர் நல்ல பாசிட்டிவில் இருக்குது. இது போக இன்ஃப்ரா, ஆட்டோ, சிமெண்ட்டு, பிஎஸ்சி, எனர்ஜி, சர்வீஸ், ரியாலிட்டி, ஃபினான்ஸ், கன்சியூமர், பேங்கிங் இதெல்லாம் பாசிட்டிவில் இருக்குது. எது நெகட்டிவில் இருக்குன்னா பிஎஸ்சி பேங்க் செக்டார் மட்டும் டெரிவேட்டிவ் மார்க்கெட் செக்மெண்ட்டில் நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு பேடிஎம் இன்றைக்கி மார்க்கெட்டில் கொஞ்சம் கிராஷாக இருந்துச்சு. நான் பார்க்கும்போது 1.5% நெகட்டிவில் இருக்குது. கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது 22% மேலே போக சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பேடிஎம்க்கு 1400 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 22% அப்சைட் போகலான்னு சொல்கிறாங்க. ஆனால் இல்லை என்ன ஒன்று பேங்கிங் சிஸ்டத்துக்கு தான் அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணி விட்டாங்க. பட் பெருசாக அவங்களோட கோர் பிஸ்னஸ் இதை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் யூபிஐ மார்க்கெட் ஷேர் அவங்களுக்கு 6.5% இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பேடிஎம் இப்போ இருக்க ட்ரெண்டில் கை வைக்கிறது ரிஸ்க்காக தான் நான் பார்க்குறேன். ஆஃப்டர் தட் பிரபுதாஸ் லீலாதர் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சுக்கு ஹோல்ட் கால் கொடுக்குறாங்க. 135 வந்து டார்கெட் ப்ரைஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா பவரோட டிமாண்ட் பார்த்தீங்கன்னா பீக்கில் இருக்கும் இனி நெக்ஸ்ட் அதெல்லாம் பார்க்கும்போது. அதில் தமிழ்நாட்டில் பவர் ஷார்ட்டேஜ் கூட ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி நான் நியூஸில் பார்த்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு பவரோட டிமாண்ட் தேவை இருக்குது. ஸோ இதனால் இந்த பங்குகள் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் இருக்கிற சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆர்பிஎல் பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. பட் இன்றைக்கி மார்க்கெட்டில் போட்டு பொழந்துட்டாங்க. 5% நெகட்டிவில் இருந்துச்சு. கடைசியில் 2.5% சம்திங் நெகட்டிவில் இருந்துச்சு. நெட் ப்ராஃபிட் 233% இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும், நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 7% இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும், நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 4% விழுந்துடுச்சு. அது இல்லாமல் சில டவுன் ட்ரெண்ட் பங்குகளில் இருந்த பேசிஸில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அடிச்சிட்டாங்க. 4 மடங்கு ப்ராஃபிட் வளர்ந்த போதிலும் ஸ்டாக் ப்ரைஸ் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இல்லை. ஓஎன்ஜிசியில் வந்து அப்டேட்டு. ஓஎன்ஜிசியில் நியூ சிஎஃப்ஓ அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவரோட நேம் பார்க்கும்போது யோகீஷ் நாயக். மேலேருந்து எஃபெக்டிவ்க்கு வராது. சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் மேலேருந்து எஃபெக்டிவ்க்கு வராங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓஎன்ஜிசியோட ஓப்பாலும் எம்ஆர்பியிலும் சேர்ந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சூர் வச்சு ஒரு பெட்ரோகெமிக்கல் ஜேவி ரன் பண்ணுறாங்க. அதில் ஒரு 264 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஓஎன்ஜிசி. அந்த ஜாயின்ட் வெஞ்சரோட நேம் ஐஜிஜிஎல் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஸ்டாக் வந்து ஒரு ஃப்ளாட் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பாசிட்டிவ் ட்ரெண்டில் ஃப்ளாட்டாக இருந்துச்சு. இது ஓஎன்ஜிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு மாருதி சுசுகியோட Q4 ரிவ்யூ அப்டேட் வந்திருக்கு. டிவிடெண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. April 28 டிவிடெண்ட் வருது. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங் Q3 பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. Q4ம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ரெவன்யூ 29%, ப்ராஃபிட்டும் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா டொமஸ்டிக் டிமாண்ட் நல்லா இருந்துச்சு. ஜிஎஸ்டி ரேட் கட் பண்ணது ஒரு ரீசன். ஒன் டைம் காஸ்ட் ப்ரெஷர், ரெக்கார்ட் சேல்ஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம் நல்ல ரிசல்ட்ஸ் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஸ்ரீராம் ஃபைனான்ஸோட Q4 ரிசல்ட்ஸு 3014 கோடி நெட் ப்ராஃபிட், 41% growth. இது போக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 12509 கோடியாக இருக்குது, 9% வளர்ந்துருக்கு. லோன் ஃபார் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் 19.5% வளர்ந்துருக்கு. பர்சனல் வெஹிக்கிள் 19.05% வளர்ந்துருக்கு. 2 செக்மெண்ட்ஸ் குறிப்பாட்டு இந்த 2 செக்மெண்ட்லேயே அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 3.2
ட்ரில்லியனாக இருக்குது, 15% வளர்ந்துருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 15.58% இருக்குது, 6,994 கோடி. இது போக என்பிஏ கிராஸ் என்பிஏ 4.58% இருக்குது. இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஏன்னா 4.54%லேருந்து 4.58% வளர்ந்துருக்கு. நெட் என்பிஏ 2.38%லேருந்து 2.33% கம்மியாக இருக்குது. ஸோ நெட் என்பிஏ கம்மியாக இருக்குது. ஆஃப்டர் தட் ₹6 per share டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் ஜூலை 3 அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீராம் ஃபைனான்ஸுக்கு ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம் பைக்கால் கொடுக்குறாங்க. 12 month டார்கெட் ₹1185 சொல்கிறாங்க. ஆன்டிக்கு வந்து ₹1185 சொல்லியிருக்கிறாங்க பைக்காலோட. மோட்டிலால் ஓஸ்வால் பை ரேட்டிங் ₹1200 டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீஸுக்கு பிரபுதாஸ் லீலாதர் ₹325 டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் ₹325 டார்கெட் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஹிந்துஸ்தான் ஜிங்கோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 5% ரைஸ் ஆயிருந்துச்சு. ஏன்னா Q4 ரிசல்ட்ஸில் ப்ராஃபிட் 68% வளர்ந்துருக்கு. ரெவன்யூ 49% க்ரோத்து, எபிட்டா ரெக்கார்டு 61% க்ரோத்து, மார்ஜின் 57% எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. அந்த பேசிஸில் இன்னைக்கு ஹிந்துஸ்தான் ஜிங்கும் நல்ல மார்க்கெட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு மார்க்கெட்டில் சக்க போர்டு சரியான ரேலி 6% அப்பு. ஏன்னா அது போக ரிசல்ட்ஸும் நல்லா இருந்துச்சு. ₹1.50 டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் டார்கெட் ப்ரைஸ் இப்போ மோட்டிலால் ஓஸ்வால் 930லேருந்து 950க்கு கொண்டு போயிருக்காங்க. எம்கே குளோபல் ஃபினான்ஷியல் 1100 கொண்டு போயிருக்காங்க. ஸோ இது வந்து இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அலம்பிக் ஃபார்மசூட்டிகல்ஸோட ஷேர் ப்ரைஸ் 4% ரேலியாக இருந்துச்சு. அவங்களோட ஃபிங்க்ளோ மோடு கேப்சியூல்ஸுக்கு வந்து யுஎஸ்எஃப்டி அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. டோட்டலாக 237 ஏஎன்டி அப்ரூவல் பார்த்தீங்கன்னா யுஎஸ்எஃப்டிலேருந்து கிடச்சிருக்கு. அதில் 219 ஃபைனல் அப்ரூவல்ஸ், 18 டென்டேட்டிவ் அப்ரூவல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து அலம்பிக் ஃபார்மசூட்டிகல்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.